பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? பைபிள்ல அண்ணாலே ஒரு அம்மா இருந்தாங்களாம். அவங்களுக்கு குழந்தையே இல்லையா. அவங்க ஒரு நாள் ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணாங்களாம். அப்ப ஆண் குழந்தைய கொடுத்தாங்களாம். அந்த ஆண் குழந்தை பேரு சாமுவேலாம். அவங்க 2 வயசு ஆனா கொண்டு போய் ஆலயத்துல போய் விட்டாங்களாம். அந்த தாத்தா பேரு ஏலி தாத்தாவா. அவங்ககிட்ட கொண்டு போய் விட்டாங்க. அவங்க ஆலயத்துல வளர்ந்துட்டு இருக்கும் போதுல சாமுவே சாமுவே இந்த கூப்பிட்டு சத்தம் கேட்டுச்சா. அப்ப இல்ல தாத்தா கூப்பிட்டு பாரு நினைச்சு போய் தாத்தா என்னை கூப்பிட்டீங்களா தாத்தான்னு கேட்டாங்களாம். கூப்பிடல, நீ போய் படுத்துக்கோன்னு சொன்னாங்க. திரும்பியும் சாமுவே சாமுவே சத்தம் கேட்டுச்சா. திரும்பி போய் தாத்தாட்ட போய் கேட்டாங்க, தாத்தா என்னை கூப்பிட்டீங்களா தாத்தான்னு கேட்டாங்க. ஏசப்பா கூப்பிட்டுப்பான்னு நினைச்சு அடுத்த முறை சத்தம் வந்துச்சுன்னா கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் சொன்னாங்களாம். திரும்பியும் சாமி சாமின்னு சத்தம் கேட்டுச்சா. அவங்க எந்திரிச்சு சொன்னாங்களா, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் சொன்னாங்களாம். ஏசப்பா சொன்னாங்களா, ஏலியோட பசங்க ரொம்ப சேட்டை பண்றாங்க, அவங்க நான் தண்டிக்க போறேன்னு சொன்னாங்களாம். காலையில எந்திரிச்சு ஆலயத்தை பெருக்கிட்டு இருக்கும்போது ஏலி தாத்தா வந்து சொன்னாங்களாம், ஏசப்பா வந்துட்டு என்ன கேட்டாங்கன்னு சொன்னாங்க. உங்களோட பசங்க ரொம்ப சேட்டை பண்றாங்க, உங்களை தண்டிக்க போனேன்னு சொன்னாங்களாம். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், குட்டி சாமியில்ட்ட ஏசப்பா பேசினாங்க தானே. இந்த சாமியிலை போல நம்மளும் ஏசப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சோம்னா ஏசப்பாவும் நம்ம கூட பேசுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். God bless you. Bye.